வந்து கல்லூரியில் வந்து நான் சேர்ந்த பின்னாடி பிஏ அண்ட் எம்ஏ இங்கிலீஷ் ரெண்டுமே படித்தேன். அப்போ வந்து பெரும்பாலும் வந்து ஒரு தீவிர வாசிப்பு அது வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்போ வந்து காலேஜ் டேஸில் வந்து இது வந்து ஒரு தீவிரமான ஒரு வாசிப்பாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த கல்லூரி காலம் வந்து அந்த 3 வருடம் ப்ளஸ் 2 வருடம் அந்த 5 வருட காலம் வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு வாசிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் வந்து கல்லூரிக்கு போகிற நேரம் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நேரமுமே காலைல விழித்ததுலேருந்து இரவு வரை வந்து புத்தகங்கள் பற்றின ஒரு சிந்தனையும் வாசிப்பு மட்டுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருடம் தொடர்ந்து நிறைய வாசிச்சிருக்கேன். சுமார் ஒரு 20 வருட வாசிப்பு அனுபவம்னு சொல்லலாம். அப்போ இந்த கல்லூரி காலகட்டத்தினுடைய வாசிப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பெரிய உலகம் திறக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இலக்கியத்துக்காக தான் வந்து இந்த கல்லூரி காலத்தில் வந்து சேர்ந்தது, படிக்க ஆரம்பித்தது. உலக இலக்கியங்கள், ரஷ்ய இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியம் எல்லாத்தையுமே வந்து படித்தது ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் எல்லா இலக்கியத்தையுமே படித்தேன். அப்போ அது என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து வெறும் இலக்கியம் வந்து பத்தலைன்னு சொல்ல முடியாது, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியல. அதை தாண்டி என்ன இருக்குது, எப்பயுமே நேச்சுரலாக வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஜெக்ட்லேருந்து அடுத்த சப்ஜெக்டை நோக்கி தான் நீங்கள் போவீங்க, இல்லை அது வந்து லைட்டாக தொட்டு கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இலக்கியத்திலேருந்து அப்படியே வரலாறு கொஞ்சம், உளவியல் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்தோம். நாட்டு நடப்புகள் பற்றி எல்லாத்தையுமே வாசித்தோம். பொருளாதாரம் குறித்து வாசித்தேன், அரசியல் பற்றி நிறையா வாசித்தேன். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வாசிப்பு பயணத்தில் தான் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தார்கள், யாரெல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தினார்கள் அப்படியே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே போடலாம். ஆல்ரெடி பழைய வீடியோஸில் வந்து சில அப்படி முக்கியமான நபர்களெல்லாம் வந்து நான் குறித்து பேசியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஆன்மீகம் குறித்து நிறைய வாசிக்க வேண்டிய ஒரு தேவை, இல்லை ஒரு தேடல் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆன்மீகம் பற்றி நிறைய நூல்களை வந்து புத்தகங்கள்